அதுல நமக்கு ஒரு குறை சொல்லி அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் எல்லாரையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் நீங்க ஒரு சாதனையாளரா இல்லாம நீங்க ஒரு சாதாரணமான ஒரு நபரா நீங்க இருந்து சொல்ற வார்த்தைக்கு மரியாதை இருக்காது. மரியாதை இருக்கு. அந்த டைம் வந்தா வேணா கேட்டுவாங்க, தலையாட்டி காட்டி கேட்டுவாங்க. ஆமா ஆமா, ஏன்னா உங்களை மவுஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா? நீ போய் முதல்ல முன்னேறிட்டு வாப்பா, நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வாங்கப்பா. அப்ப தொப்பை இருக்கிறவங்க தொப்பையை குறிச்சு பேச சொல்லுங்களேன், முடியாது. ஏன்னா அவங்க நம்ம அட நான் தான் இப்படி இருக்கிறேன், நீயாவது நல்லா இருப்பா அப்படின்னு நினைச்சு கூட நீங்க சொல்லலாம். ஆனா அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில இல்லாததுனால கண்டிப்பா வெற்றி அடைய முடியாது. நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் அப்படி படிக்கல, நான் தான் அப்படி சாதிக்கல, நான் தான் இப்படி போய் ஒரு காரியத்துல விழுந்துட்டேன், நீயாவது கேட்கல, நீயாவது நல்லா படிப்பா, நீயாவது நல்லா விழாம இருப்பா. உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லும்? நீ ஏன் விழுந்திய மம்மி, நீ ஏன் விழுந்திய டேடி, நான் என்ன டேடி பண்றது, நானும் அப்படிதான். இல்லை இல்லை, எதையுமே நம்ம செய்யாம சொல்றதுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இன்று நீங்க ரொம்ப ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, நான் இனி மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க. கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. இந்த அட்வைஸ் நான் பண்ண கேட்கல, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீ இப்படி இப்படி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அட்வைஸ் பண்றதற்கு